இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் அங்கே இருங்க. இருங்க. என்ன கீழ இருங்க. எல்லாரும் வாங்க, மொத்தமா சேர்ந்து நில்லுங்க. ஒண்ணு நில்லுங்க. என்ன வள்ளி? நில்லுனா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் புதுசா ஒரு கடை திறந்திருக்கோம். இந்த ஊரு கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. அதுக்கு திருஷ்டி கழிச்சு போடணும்ல. ஆமாமா, நல்லா கழிக்கணும் வள்ளியம்மா. அதுவும் இந்த வீட்ல ஒருத்தி இருக்காளே, அவ கண்ணு அப்படியே நம்ம மேலதான் குறியா இருக்கு. பூசணிக்காய் வாங்கி வச்சீங்களாமா? வாங்கி வச்சிருக்கேன் பிருந்தா. அதுல விஜய்னு பெருசா பேர் எழுதி எங்களை சுத்தி தூக்கி போட்டு உடைங்க. ஹே சும்மா இருடி. அக்கா நிஜம்தான்க்கா, அவ அப்படியே அந்த கடையில நின்னுட்டு நம்மள எப்படி எல்லாம் பார்த்தா தெரியுமா? அவ பயிர் எரியறது அப்படியே அவ கண்ணுல தெரிஞ்சது. அப்படிலாம் பார்த்தா மட்டும் நமக்கு எந்த ஆபத்தும் வந்துருமா என்ன? அவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. செய்யட்டுமே, செஞ்சுதான் பாக்கட்டுமே. சீக்கிரமே அவன் ஆட்டத்தை முடிக்கிறேன். டேடே விடுறா. நல்ல நாள் அதுமா அவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. என்னடா நீ? என்னடா என்னவா? டேய் இங்க பாருடா, ராகவ மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஏன்டா, என்ன பிரச்சனை உனக்கு? நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்படி திடீர்னு சோக மூடுக்கு போயிடுற. அதான் அண்ணிய சீக்கிரமா சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிருக்கோம்ல. உடனே எல்லாம் நடந்துருமா உனக்கு? என்ன நக்கல் அடிக்கிறதுல உனக்கு அப்படி என்னடா சந்தோஷம்? டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இப்ப எதுக்கு மூட் அவுட்டா இருக்க? ஏன் மூட் அவுட்டா இருந்தா உனக்கு என்ன? நீ கூட தான் நினைச்சா நல்லா பேசுற, நினைச்சா எடுத்து எறிஞ்சு பேசுற. நான் கேட்டேனா? மாமா ஏன் மாமா? அவன் சும்மா வம்பளுக்கு நிக்கிறான். அதுக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியாது. நீ வா. டேய் இருடா, என்னன்னு பேச வாண்ண வா. என்ன மாமா? அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய கடை! அந்த கடைய திறந்ததும் பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். மா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். ஓ, போற போக்க பார்த்தா நம்ம கடையவே ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போலயே. டேய் வாடா நம்ம போலாம். இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க வேணாம், வா போலாம். மரா வாடா. ஏய் என்னடா பண்ற? டேய் மர அவசரப்படாதடா. மர அவசரப்படாத. உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். டேய் அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்ப நம்ம கடமையிலே கை வச்சிட்டா. இன்னைக்கு போல மர அம்மா மாமா மர சொல்றது கேளுடா. என்ன அந்த வாய் பேசுன? இப்ப பம்பற. கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன சொன்ன? டேய் இப்ப எதுக்கு கட்ட எடுத்துட்டு வர? சும்மா இது வரைக்கும் வாயால பேசிட்டு இருந்ததெல்லாம் உன் பொண்ணுக்கு புரியல. அதான் கட்டையால பேசிட்டு போலாமே. என்னடா ஓடுறீங்க? இங்க பாருங்க மச்சான், என் மேல கை வச்சீங்க அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ஓ, உன் மேல தானே கை வைக்க கூடாது. டேய் இப்போ பாரு. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வீரா, அவரை பேசாம போ சொல்லிடு, இல்லனா உள்ள போய் தூங்க சொல்லு. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம இன்னைக்கு அந்த கடையை திறந்திருக்கவே முடியாது. குடும்பத்துக்குள்ள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா, கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அண்ணா மாமா. டேய் உனக்கு என்ன புத்தி கிட்ட குழம்பி போச்சா? இப்படி வெறித்தனமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? மாரா, இப்ப நீ உடைச்சு போட்டதா நம்ம பொருள் தான். அவ சம்பாதிச்சு கொண்டு வந்தது இல்ல. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அத்த, உனக்கு தெரியாது, இந்த குடும்பத்தில் நடக்கிற அத்தனை குழப்பத்துக்கு இந்த நிக்கிறவளுக்கு போற 2 பேர் இவளுக்கு தான் காரணம். போதும், பொறுத்த வரைக்கும் போதும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. மாமா, இந்த பொருள் எல்லாம் உடைச்சதுக்கு அவன் மண்டையில 4 போட்டுருக்கலாம் மாமா. கேஸ் வந்தா பாத்துக்கலாம் மாமா. அடிப்பீங்களா? எங்க அடிங்க பாப்போம். வலியம்மா அந்த கட்டையை கொடுங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ வாடி இப்படி.
வா வா பிருந்தா எப்படி இவ ஒரு ஆளுன்னு ஆளாளுக்கு அடிக்க போனா இன்னும் திமிரு ஏறிடுவா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது. இங்க பாரு, நாங்க ஒண்ணு யாரையும் அமைதியா இருக்க சொல்லல. இவளுக்கு பதிலடி கொடுக்கணும் அவ்வளவுதானே. ஆனா இப்படி கிடையாது. என்ன உங்க புருஷனை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? மொத்த குடும்பத்து மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வலிமா 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 கொடுப்ப complaint? பாத்துக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இவகிட்ட பேசிட்டு கொடு. கூட வெச்சு தாராளமா கொடு. அப்படிங்கம்மா. நாங்களும் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இவ நம்ம கிட்ட என்ன சொன்னா? நம்ம தூக்கத்தை எல்லாத்தையும் தானே கெடுப்பேன்னு சொன்னா. இன்னைக்கு ஃபுல்லா இவ தூக்கத்தை நாம கெடுக்கிறோம். பிருந்தா, இப்ப ஏன் டைம், நீ போய் தூங்க. பாவெல்லாம் பாக்காதீங்க, நல்லா அடிச்சிருங்க. மச்சான் மச்சான், என்ன மச்சான்? தூக்கமா வருது மச்சான். கொஞ்ச நேரம் தூங்கிக்கவா மச்சான் ப்ளீஸ். உன்னை தூங்க விட்டுருவனா? நல்லா இருக்கா? இங்க பாரு, ஒரு நைட் தானே தூங்க வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப மணி என்ன ஆகுது? 6 ஆச்சு. நான் தூங்கவா? அச்சச்சோ, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் வீராக்கா வந்து உன்னை போய் தூங்குன்னு சொன்னாதான் போக முடியும். ஏய், ஆனா எங்க அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கேன். உங்க மனசாட்சி எல்லாம் செத்து போச்சா பிருந்தா? போடி. ஏய் விஜய், ஏய் விஜய், என்னடியாச்சு? ஏய், எந்திரி. என்னாச்சு? விஜய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாக்கா. ஏய், எந்திரடி. சரி சரி விடு விடு, கிடக்கட்டும். வா போலாம். வா, செத்தா சாப்பிட்டோம். வா போலாம். ஏய் மனசாட்சி இல்லையா? சுத்தமா இல்ல. ஐயோ, யாரு கேக்குறாங்க பாரு. ஷூ, விஜய் ஏ விஜய் எந்திரி விஜய். என்னடி ஆச்சு? விஜய் விஜய் வா வா எந்திரி விஜய். என் பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்றீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா?